السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. இந்த சமுதாயத்திற்கு மார்க்க சட்டங்களை முழுமையாக்கி தந்தவன் அவனே. அவன் வசதியுள்ளவர்கள் மீது புனித ஹரம் பள்ளியை தரிசித்து ஹஜ் செய்வதை கடமையாக்கினான். அதற்கான மகத்தான அருளையும் நன்மைகளையும் தருவதாகவும், ஹஜ் செய்பவர்களில் எவர் தீய பேச்சுகளை தவிர்த்து பாவம் செய்யாமல் இருக்கிறாரோ அவர் தனது தாய் அன்று பெற்றெடுத்த பிள்ளையை போன்ற பாவமற்ற நிலையில் ஆக்கப்படுவார் என்றும் அல்லாஹ் வாக்களித்துள்ளார். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் கூலியாக கொடுக்காத இறைவனுக்கு நன்றி கூறி அவனை புகழ்கிறேன். அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், தூய்மையானவன், இன்னும் அவனே ஆட்சியாளன் என்றும் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் தூதருமாவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன். தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜக்காத் ஆகியவற்றை சிறப்பாக நிறைவேற்றியவர்களில் மிக சிறந்தவர்கள் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், கண்ணியமிக்க தோழர்கள் மற்றும் மறுமை நாள் வரை அவர்களை நல்ல முறையில் பின்தொடருவோர் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அதன் பின்னராக புனித ஹஜ்ஜை நாடி செல்லும் பயணிகளே, முஸ்லிம்களே, இரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹுவையும் அவனுடைய கண்காணிப்பையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் அவனது ஆற்றலுக்கும் நாட்டத்திற்கும் கட்டுப்பட்டவர்களே. அவனிடமே அன்றி உங்களுக்கு தஞ்சம் புகும் இடமோ அல்லது பாதுகாப்பு தரும் இடமோ வேறில்லை. எனவே சொல்லிலும் செயலிலும் அல்லாஹுவிடம் உண்மையாக இருங்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதில் தான் வெற்றியும் கண்ணியமும் பாதுகாப்பும் உள்ளது. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வெளிப்படையான விடயங்களை அறிவது போலவே உங்கள் உள்மனதில் உள்ளவற்றையும் தெளிவாக அறிகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தின் மீது அல்லாஹ் பேரருள் புரிந்துள்ளார். அவர்களுக்கு சத்தியத்தின் அடையாளங்களை காட்டி நேர்வழிப்படுத்த
ஏற்படுத்தியுள்ளார். நன்மைகளுக்கான வழிகளையும் மகிழ்ச்சிகளுக்கான காரணங்களையும் எளிதாக்கியுள்ளார். இன்னும் வெற்றிக்கும் ஆதரவுக்கும் வாசல்களை திறந்து வைத்துள்ளார். ஒரு நன்மையான காலம் முடிந்து மற்றொரு நன்மையான காலம் அதனை தொடர்ந்து வரும்படி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் புனித காபாவிற்கு சென்று உம்ரா மற்றும் ஹஜ்ஜை நிறைவேற்றவும் நபிகளாரின் மஸ்ஜிதை ஜியாரத் செய்யவும் முஸ்லிம்களின் உள்ளங்கள் ஏகத்துவத்துடனும் ஆர்வத்துடனும் துடிக்கின்றன. எனவே பயணத்திலும் தங்குமிடத்திலும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எளிதாக்கி தருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன். மேலும் நம்மிடமிருந்தும் அவர்களிடமிருந்தும் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜையும் நற்செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இஸ்லாமிய சமுதாயமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் மீது அல்லாஹ் கொண்ட கருணையினால் வாழ்நாளில் ஒருமுறை ஹஜ் செய்வதை வசதியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கினார். ஹஜ் செய்ய விரும்புவோர் தமது எண்ணத்தை அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். மேலும் தமது ஹஜ்ஜின் செயற்பாடுகள் நபிகளாரின் வழிமுறைக்கு சுன்னாவிற்கு ஏற்றதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் ஹஜ்ஜிற்கான செலவுகளுக்காக தூய்மையான ஹலாலான சம்பாத்தியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் தூய்மையானவன். அவன் தூய்மையானதை தவிர வேறொன்றையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு மகத்தான கூலியும் உண்டு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அவர்களின் தந்தையை தொட்டும் இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ரா செய்கின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக உனது சோர்வு மற்றும் முயற்சி உனது செலவிற்கு ஏற்பவே உனக்கான கூலி கிடைக்கும் என்றார்கள். புனித ஹஜ்ஜை செய்கிறவர்களே, உங்கள் செயல்களை அல்லாஹ்வுக்காக மட்டும் தூய்மையாக்குங்கள். உங்கள் இதயங்கள் அவனை தவிர வேறு எவருடனும் தொடர்பு கொள்ளக்கூடாது. உங்கள் தேவைகளை அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடமும் கேட்காதீர்கள். அவனே அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் கொண்டவன், எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவனும் ஆவான். அவனை தவிர உள்ள மற்ற அனைவரும் அவனிடமே தேவை உள்ளவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கஷ்டத்திற்குள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவனது துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் பின் தோன்றல்களாக ஆக்கியவனும் யார்? அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா? இல்லை. எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பது மிக குறைவே ஆகும். மேலும் சொல்லுகிறான், அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனை தவிர வேறு எவரும் நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர் எவரும் இல்லை. தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கிறான். அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை அங்கிக் கொள்ளுங்கள். அவனுடைய புனிதமான இல்லத்திலும் பாதுகாப்பான இடத்திலும் இன்னும் அவனது தூதரின் நகரத்திலும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜின் தூய்மையை பாதுகாப்பதிலும் செயல்களை அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸ் எனும் தூய்மையான முறையில் செய்து கொள்வதிலும் அதிக அக்கறை கொள்ளுங்கள். மேலும் நட்பண்புகள், இனிய பேச்சுகள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல் மூலமே நீங்கள் நற்கூலியை பெறுவீர்கள். யா அல்லாஹ், உண்மையான ஈமானையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நற்செயல்களையும் உண்மையான பாவ மன்னிப்பையும் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜையும் எங்களின் பாவங்களுக்கான மன்னிப்பையும் உன்னிடமே வேண்டுகிறோம். எங்களின் குறைகளை மறைப்பாயாக. எங்கள் இதயங்களுக்கு நேர்வழியையும் எங்கள் பார்வைகளுக்கு ஒளியையும் உன்னிடமிருந்து கருணையையும் திருப்தியையும் அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களையும் எங்களது பெற்றோர்களையும் மற்றும் அனைத்து முஸ்லிம்களையும் மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பவனாகவும் நிகரற்ற கருணையாளனாகவும் இருக்கின்றாய். அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இன்னும் இறுதி முடிவானது இறையச்சம் உடையவர்களுக்கே ஆகும். அநியாயம் செய்பவர்களை தவிர வேறு எவர் மீதும் பகைமை கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனது தூதரும் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன். இறைவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர்கள் மற்றும் மறுமை நாள் வரை அவர்களை அழகிய முறையில் பின்பற்றுபவர்கள் மீதும் உனது அருளையும் சாந்தியையும் பொழிவாயாக. அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வருகை தந்துள்ள புனித பயணிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளுக்கென்று கட்டாய கடமைகள் சிலதும், வாஜிபுகள் சிலதும் மற்றும் சுன்னத்துகள் ஒழுக்க முறைகள் சிலதும் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் இஹ்ராம் அணிந்து விட்டால் அவர் சில கிரியைகளை செய்ய தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். அவற்றை முழுமையாக நிறைவேற்றுவதும் இஹ்ராம் நிலையில் தடை செய்யப்பட்ட காரியங்களை தவிர்ப்பதும் அவர் மீது கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது ஹஜ் கிரியைகளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சகோதரர்களே, புனிதமான இந்த இடத்தில் உள்ள இரு பெரும் ஹரமைன் பள்ளிகளை பாதுகாக்கவும் அங்கு வருபவர்களுக்கு சேவை செய்யவும் போதுமான தகுதியுள்ள ஒருவரை அல்லாஹ் பொறுப்பாளராக ஆக்கியுள்ளான். எனவேதான் அவன் கண்ணியப்படுத்தி உயர்வடைய செய்த இந்த சவுதி அரேபியா அரசு ஹஜ் பயணிகளுக்கு வழிகாட்டவும், கிரியைகளை சரியான முறையில் கற்றுக் கொடுக்கவும், அவைகளை நேரான பாதையில் வழிநடத்தவும் என ஒவ்வொரு எல்லைகளிலும் தகுதியான அறிஞர்களை நிலைப்படுத்தியுள்ளது. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. எனவே ஹஜ்ஜுக்காக புனித பயணம் மேற்கொள்ளும் சகோதர சகோதரிகளே, உங்கள் ஹஜ் மற்றும் உம்ரா கிரியைகளை ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமைய அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ் மப்ரூர் எனும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி எதுவும் இல்லை. மேலும் அன்னவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்து அதில் தீய செயல்களையோ அல்லது பாவமான செயல்களையோ செய்யவில்லையோ அவர் தனது தாய் அவரை அன்று பெற்றெடுத்த குழந்தை போல் பாவமற்ற நிலையில் திரும்புகிறார் என்றார்கள். அல்லாஹ்வின் இல்லத்தை தரிசிக்கும் ஹாஜிகளே, இது உங்களுக்கு கிடைத்துள்ள அரிய வாய்ப்பாகும். வஹி எனும் இறை செய்தியும் குர்ஆனும் இறங்கிய இந்த மண்ணில் உங்கள் பாவங்களுக்காக கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருங்கள். அந்த கண்ணீர் பாவங்களை கழுவிவிடும். இன்னும் தங்களின் பிழைகளுக்காக அவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள். அது அப்பிழைகளை மன்னிக்க செய்துவிடும். மேலும் நல்ல முறையில் தௌபா செய்து அவனிடமே மீண்டு செல்லுங்கள். எங்களுடைய நபி முஹம்மது பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகப்படியான ஸலவாத்துகளையும் சலாம்களையும் கூறுங்கள். மேலும் இறைவா, நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்கள், நபி தோழர்கள் மற்றும் மறுமை வரையில் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றுபவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் திருப்தி கொள்வானாக. இறைவா, ஹஜ் மற்றும் உம்ரா பயணிகளை பாதுகாப்பாயாக. அவர்களது வழிபாடுகளை எளிதாக்கி கொடுத்து நிம்மதி அளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டும் முஸ்லிம்களை விட்டும் சோதனைகள், தீமைகள், நோய்கள், கவலைகள், குழப்பங்கள் மற்றும் துன்பங்களை யாவற்றையும் நீக்கிவிடுவாயாக. உன்னை தவிர வேறு யாராலும் அவற்றை நீக்க முடியாது. உனக்கு விருப்பமான முறையில் நீ நாடியபடி எங்களை விட்டும் தீமைகளை திருப்புவாயாக. நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவன். யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தை வழங்குவாயாக. உன்னுடைய அருளால் சத்திய கலிமாவையும் மார்க்கத்தையும் உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், எங்களது இமாம் மற்றும் இரு புனித தலங்களின் காவலர் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்களை சத்தியத்தை கொண்டு பலப்படுத்தி அவருக்கு வெற்றியை தருவார். யா அல்லாஹ், நீ எதை நேசிக்கிறாயோ மற்றும் எதில் திருப்தி அடைகிறாயோ அதை செய்ய அவருக்கு அருள் செய்வாயாக. அவரை நன்மையின் பக்கமும் இறையச்சத்தின் பக்கமும் வழி நடத்துவாயாக. அவருக்கு நல்ல ஆலோசகர்களை வழங்குவாயாக. அவர் மூலமாக உன்னுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவாயாக. அவரை கொண்டே உன்னுடைய சத்தியத்தை உயர்வடைய செய்வாயாக. இன்னும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அவர் மூலம் வெற்றியை தருவாயாக. உலகத்தாரின் இரட்சகனே, முஸ்லிம்களை சத்தியத்தின் மீதும் நேர்வழியின் மீதும் ஒன்றிணைப்பாயாக. யா அல்லாஹ், பட்டத்து இளவரசருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் சத்தியத்திற்காகவும் நேர்வழிக்காகவும் தௌஃபீக் செய்வாயாக. இன்னும் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எதில் நனவுகள் உள்ளதோ அதற்கு அருள் புரிவாயாக. அவர்களுக்கு எங்களினதும் முஸ்லிம்களினதும் சார்பாக நட்கூலி வழங்குவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு உனது வேதத்தை கொண்டும் உனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலை கொண்டும் அமல் செய்ய அருள் புரிவாயாக. அவர்களை சத்தியத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. அவர்களை மூமின்களுக்கு அருளாக ஆக்குவாயாக. இன்னும் அவர்களை சத்தியத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாடாகிய சவுதி அரேபியாவையும் அதன் பாதுகாப்பு, அமைதி மற்றும் நிலைத்தன்மை போன்றவற்றை பாதுகாப்பாயாக. அதன் ஆட்சியாளர்களையும் இராணுவத்தையும் மற்றும் அனைத்து முஸ்லிம் நாடுகளையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உனது திருப்தியை கொண்டு கோபத்தில் இருந்தும் உனது மன்னிப்பை கொண்டு தண்டனையிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். உன்னை புகழ்வதை எங்களால் கணக்கிட முடியாது. நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறே நீ இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்கள் தீய செயல்களுக்காக
எங்களை தண்டித்து விடாதே. எங்களில் உள்ள அறிவிலிகள் செய்த செயல்களுக்காக எங்களை பிடித்து விடாதே. எங்களை கவலைக்குள்ளாக்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காப்பாயாக. எங்களுக்கு ஆதரவாளனாகவும் உதவியாளனாகவும் இருப்பாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் அதன் மக்களுக்கும் எல்லா இடங்களிலும் வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம். நிச்சயமாக நீ மன்னிப்பவர். எனவே எங்கள் மீது வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை தருவாயாக. யா அல்லாஹ், உனது படைப்புகளில் நாங்களும் உனது படைப்புகளே. எங்களது பாவங்களின் காரணமாக உனது அருளை எங்களை விட்டும் தடுத்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே கேட்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறாய். எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பை ஏற்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றாய். அல்லாஹ் சொல்லுகிறான், உம்முடைய கண்ணியமிக்க இறைவன் அவர்கள் கற்பனை செய்யும் குறைகளிலிருந்து தூய்மையானவன். தூதர்கள் மீது சலாம் உண்டாவதாக. அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. استووا أقيموا صفوفكم واعتدلوا سووا صفوفكم وسدوا الخلل. الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر الله أكبر. سمع الله لمن حمده ربنا ولك الحمد. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر.
الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله أكبر. 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 السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. أستغفر الله أستغفر الله أستغفر الله.